ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் கேள். நீ நினைத்த காரியம் கைகூட வேண்டும் தானே? கைகூடி காண்பிப்பேன் நிச்சயமாக. உன் முருகன் சொன்னால் சொன்னபடி செய்து காட்டுவேன். தங்கமே, உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிக்கொண்டு மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். உன் வளர்ச்சியை கொண்டு வாழ்த்துபவர்களில் வஞ்சம் வைப்பவர்களும் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று உனக்கு நிறைய முறை சொல்லிவிட்டேன். நீ அப்படிப்பட்ட பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பணம்தான் உலகில் பத்தும் செய்யும். பாசத்தை அளக்க பணம்தான் தேவையா என்கிறார்கள். 1000 கேள்விகள், ஒரு கேள்விகள் அல்ல, 1000 கேள்விகள் ஒவ்வொன்றும் ஓடும். ஆனால் அதற்கான விடைகளை சரியாக சொல்வார்களா? இங்கு யாரும் சந்தோஷமாக இல்லை. சந்தோஷமாக இருப்பவர்கள் துன்பத்தை கடக்காமலும் இல்லை. துன்பத்தில் இருப்பவர்கள் இன்பத்தை கடக்காமலும் இல்லை. ஒட்டு மொத்தத்தில் யாரும் மகத்தானவர்களும் அல்ல, மலிவானவர்களும் அல்ல. வாழ்க்கை ஒரு ஓடம் தங்கமே. ஆனால் அது வார்த்தை இல்லாத பாடமாக இருக்கிறதல்லவா உனக்கு? கற்றுக்கொண்டே வாழ்ந்துவிடு. நித்தமும் காலமெல்லாம் இதை கற்றுக்கொண்டே வாழ்ந்துவிடு. வாழ்க்கை ஒரு ஓடம் என்றும் வார்த்தை இல்லாத பாடம் என்றும். நீ வாழும் வாழ்க்கை மண்ணில் நிரந்தரமே இல்லை. இதை புரிந்து கொண்டால் உனக்கு சண்டை சச்சரவே இல்லை. உன் முருகன் சொல்வது சரிதானே? வாழ்க்கை என்பது ஒரு வழிப்பாதை தான் தங்கமே. திரும்பி பார்க்கலாம், ஆனால் நீ திரும்பி செல்ல முடியாது. மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டே போ. ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நான் முருகன் கொடுத்த பரிசு, அதை இழந்து விடக்கூடாது. இதை வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட தத்துவமாக எடுத்துக்கோ. உன் முருகன் சொல்வதை தத்துவமாக எடுத்துக்கோ. நீ வாழ்க்கை வாழுகிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வாழ்க்கும் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும். வெறுங்கையோடு வருகிறாய், வெறும் கையோடு தான் செல்லப் போகிறாய். இந்த வாழ்க்கையில் பிறந்ததும் வெறுங்கையோடு வந்து வெறுங்கையோடு தான் மண்ணில் மறையப் போகிறாய். ஆனால் இறுதியில் எல்லாம் சரியாகும் என்று நம்புகிறாய். சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என்று நம்புங்கள் என்கிறாய். இந்த நிலை மாறும் தங்கமே. இதுவும் கடந்து போகும். நீ யாரையும் நம்பக்கூடாது என்று தான் சொல்கிறேன். வாழ்க்கை உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கவில்லை? வாழ்க்கை கற்றுக் கொடுப்பதில்லை என்றால் தெரிந்தாலும் இங்கு வாழ்பவர்கள் உனக்கு அதிகம் கற்றுக் கொடுக்கிறார்களே, பின்னென்ன? எத்தனை நாட்கள் ஓடுகிறாய் உன் வாழ்க்கையில்? எவ்வளவு ஓட்டங்கள் ஓடுகிறாய்? ஆனால் சுற்றி முற்றிப்பார். பணம் சம்பாதிக்கும் கூட்டம்தான் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நீ எதற்காக ஓடுகிறாய் என்று எனக்கும் புரியவில்லை. எப்படி வாழ்கிறாய், எப்படி வாழப்போகிறாய், எதற்காக வாழப்போகிறாய் என்ற அர்த்தத்தோடு வாழ்ந்துவிடு. எல்லாம் வேண்டும். பணம் வேண்டும், பாசம் வேண்டும், பரிவு வேண்டும், அன்பு வேண்டும். வாழ்க்கைக்கு இதெல்லாம் வேண்டும். ஆனால் ஏதாவது ஒன்று மட்டும் முக்கியமல்ல. உன் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து விட்டு செல், அவ்வளவுதான் போதுமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் தங்கமே. திடீர்னு கஷ்டம் வந்துச்சுன்னா, எதிர்பார்த்தவர்கள் உதவி செய்ய வரலைன்னா, எதிர்பாராதவர்கள் உனக்கு உதவி செய்தால் அவர்களை வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காதே. நீ என்னவென்றால் தொலைந்து போனவர்களை தேடாமல் உன்னை சுற்றி ஒளிந்து கொள்ளும் நபர்களை பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறாய். தங்கமே, புரிந்து கொள்ள முடியாதவர்கள் ஒளிந்து கொண்டே இருக்கட்டும். நீ நிற்காமல் ஓடிக்கட்டுத்தான் இருக்கணும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். எல்லாம் நல்லதுதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். யோசிச்சுப்பார். உன்னுடைய நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். நீ கிடைக்காத ஒன்றுக்காக கிடைப்பதை தொலைத்து விட்டிருக்கக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிவிட்டேன்.
உனக்கு தெரியும் எதற்கு இந்த நேரத்தில் முருகன் இப்படி சொல்கிறார் என்று. நீ குறுக்கு வழிக்கு செல்லவில்லை, பொறாமை கொள்ளவில்லை, ஆனாலும் உன் முருகன் நம்பவில்லை என்று சொல்லாது. நம்புகிறேன், நம்புவதால் தான் என் பிள்ளை இடத்தில் அறிவுரையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என் பிள்ளை கேட்கும் என்று. உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் இன்று முடிந்துவிடும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியானது உன்னை தேடி வரும். நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை முடித்து வைப்பதற்காகத்தான் உன் முருகன் உன்னிடத்தில் பேச வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இனி ஒவ்வொரு விஷயமும் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் எந்த தாமதம் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் நீ நினைத்தபடி நடத்தி முடிச்சு காமிப்பேன். நீ என்னிடத்தில் கேட்டாய், முருகா, என் வாழ்க்கையில் எப்போது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறீர்கள், நான் ஆசைப்பட்டது எப்போது எனக்கு கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டே இருந்தாய். இதோ நிறைவேற்றப் போகிறேன் தங்கமே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் உன் திருச்செந்தூர் முருகன். ஒவ்வொரு நாளும் நீ எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டாயோ அதை விட பல மடங்கு இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய். நினைத்தது நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் உனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரப்போகிறேன். உனக்கு அஷ்டலட்சுமி யோகத்தையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். உன் முருகன் நான். என்னை நம்புகிறாய், பின் எப்படி என் பிள்ளைக்கு கொடுக்காமல் இருப்பேன்? இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. எப்போதும் நீ நிறைவான வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும். உன்னுடைய இன்பத்திற்கு விடியலாக இருக்கும் நான் சொல்லும் பேச்சு. இனி எந்த துன்பமும் உன்னிடத்தில் நெருங்க விட மாட்டேன். உன்னை எப்போதும் என் கைக்குள் தான் வைத்திருப்பேன். உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் அப்பாவாக நான் இருக்கும்போது நீ எதை கண்டும் பயப்படாமல் நீ நினைத்ததெல்லாம் செய்து முடித்து வெற்றி பெற வைக்கப் போகிறேன். இனி சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும். பெரும் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கச் செய்வேன். நீ தவறவிட்ட நல்லதொரு வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் உன்னிடத்தில் வந்து சேரும். என்ன நடந்தாலும் என் முருகன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணாகதி அடைந்து என்னை தேடி வந்து விட்டாய். அப்படிப்பட்ட என் பிள்ளையை நான் கைவிடவே மாட்டேன். உனக்கு நல்லதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை நலமாக வாழ வைக்கப் போகிறேன். உன்னுடைய தேவை என்ன என்பது எனக்கு தெரியும். அமைதியாக இருக்க மாட்டேன். உனக்கு யாராவது தீங்கு விளைபவர்களை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டேன். ஆனால் உனக்கானதை நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் முருகன் மீது ஆணை இதெல்லாம் நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.